ஒரு 5 நாள் காணாம போயிட்டேன். அதோட கதை என்னன்னு சொல்றேன் வாங்க. தேர்ஸ்டே வழக்கமா பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு. நம்ம ஃப்ரெண்டோட அக்கா கல்யாணத்துக்கு ஃப்ரைடே கிளம்பி போனேன். அப்படியே எடிட் பண்ணிடலான்னு பார்த்தேன். ஃபோன்ல சார்ஜ் இல்ல. பஸ்லயும் போட முடியல. ஒரு நாள் டிராவல்லே போயிருச்சு. அதனால தான் அன்னைக்கான வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அடுத்த நாள் நம்ம நண்பர்களோட சந்தோஷமா ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு என்கேஜ்மெண்ட் முடிச்ச கையோட கால் பந்து மட்டை பந்து எல்லாம் விளையாடிட்டு காலையில ஷார்ப்பா எந்திரிச்சு கல்யாணத்துக்கு போயாச்சு. ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் யதார்த்தமா இருங்கடான்னு சொன்னா யதார்த்தத்தை விட யதார்த்தமா நடிக்கிறாங்க. கேமரா பச்சை அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், பச்சை அடிக்கிறாங்க. இப்போ நம்ம யார் கூட இருக்கோம்னா ரணிஷ். அப்ப கல்யாணத்தை சிறப்பா முடிச்சுட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பியாச்சு. அவங்க எடுத்து எப்ப பார்க்க போறோம்னு ரொம்ப வருத்தத்தோட நைட்டு ஃபுல்லா பஸ்ல தூக்கமே இல்ல. வானம் ஃபுல்லா மேகம், என் வாழ்க்கை ஃபுல்லா சோகம்னு ஏக்கத்தோட வீடு திரும்பிட்டேன். வந்த கையோட 2 வாரம் பிரியாணி சாப்பிடணும்னு இருந்த ஆசையை நிறைவேற்றிட்டு பொறுப்பா கிளம்பி ஜிம்முக்கு போய் ஓக்கோட்டை முடிச்சுட்டு கிளம்புறப்போ ஜிம் நண்பர் ஒரு வாழ்க்கை சம்பவங்களை பகிர்ந்துட்டு இருந்தாரு. அதை கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு நாளை முடிச்சுக்கிட்டேன். நான் இதை ஆரம்பிக்கும் போது சொன்னதுதான் இப்பயும் சொல்றேன். ஒழுக்கமா இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ நமக்கு நாம உண்மையா இருக்கிறதும் அவ்வளவு முக்கியம். 5 நாள் அப்படி இப்படின்னு போனாலும் இனி வரும் நாட்கள் இனிதே போகும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.